ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலோடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களை பற்றி பார்ப்போம். அதாவது திருப்பதி கோயிலில் நேரடி சர்வ தர்ஷனுக்கு மிக அதிகபட்சமாக 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் பார்க்குறாங்க. குடோன் எல்லாம் ஃபுல்லாகி தரிசனம் பார்க்குறாங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன், நாளைக்கு எப்படி க்ரௌட் இருக்கும், சண்டே வந்தால் எப்படி க்ரௌட் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருப்பதியில் நேற்று இரவு 9 மணிக்கு வெறும் 7000 டிக்கெட் மட்டும்தான் பக்தர்களுக்கு வழங்கினாங்க. இன்று வியாழக்கிழமை என்பதால் வியாழக்கிழமை நாளே வெறும் 7000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு வழங்குவாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் நேற்று இரவு 9 மணிக்கு கவுண்டர் திறந்து இரவு 10-13க்கெல்லாம் டிக்கெட் காலியாகிவிட்டது. மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌட் இருந்துச்சு. நேற்று நம்ம டெலகிராம்லேயே நம்ம அப்டேட் பண்ணி இருந்தோம். மிக கடுமையாக கூட்டம் இந்த வாரம் பூரா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டி என்ட்ரி பாயிண்டில் 3000 டிக்கெட் பக்தர்களுக்காக வழங்கப்படுகிறது. இன்று காலை வழக்கம் போல் 3000 டிக்கெட் 6 மணிக்கு வழங்கப்பட்டாலும் காலை 8:08க்கெல்லாம் ஸ்ரீவாரிமெட்டிலும் டிக்கெட் முடிந்து விட்டது. பயங்கரமான க்ரௌட் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் மிக கடினமாக இருக்குன்னு தேவஸ்தானம் தொடர்ந்து அறிவித்துட்டு வராங்க. அதாவது இன்று 27/3/2025 காலை 7 மணி நிலவரப்படி அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 18 மணி நேரம் ஆகுதுன்னு 31 குடோன்களும் ஃபில் ஆகி ஏடிசி தாண்டி பக்தர்கள் கூட்டம் நிற்குதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று 26/3/2024 அன்று மொத்த பக்தர்கள் எண்ணிக்கை 75,354 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 28,510 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,54,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 3 நாட்களாகவே ஏடிசி சர்க்கிளில் தான் நிற்குதுன்ற விஷயத்தையும் நேற்று 18 மணி நேரம் தரிசனத்துக்காக தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 4 முதல் 6 இல்லை 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை தரிசனம் பார்க்க ஆகலாம். நாளை ஒரு நாள் கொஞ்சம் கூட்டம் முன்ன பின்ன இருந்தாலும் சனி ஞாயிறு கூட்டம் அதிகரிக்கும். அந்த அதிகரிச்சதுன்னா இப்போ ஏடிசி இருக்கிறதுனால அது சிலா தோரணம் வரையும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏடிசின்றது மேக்ஸிமம் ஒரு கியூ லைன்லேருந்து ஒரு 700 மீட்டர் தள்ளி இருக்குது, 700-600 மீட்டர் தள்ளி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சிலா தோரணம்ன்றது 2 கிலோமீட்டர் கிட்ட வரும். மிக அதிகமாக க்ரௌட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வருகின்ற பக்தர்கள் யாராவது பிளான் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வைங்கின்ற தகவலை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நாளைக்கு டிக்கெட் இன்று இரவு 9 மணிக்கு கொடுப்பாங்க. அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் வெள்ளிக்கிழமை டிக்கெட் ஒரு 10,000, சனிக்கிழமை அதிகாலை டிக்கெட் ஒரு 4,000 ஒரு 6,000 டிக்கெட் பக்தர்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 16,000 டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது தான் நான் கருதுகிறேன். நிறைய பேர் சந்தேகத்தை கேட்குறீங்க, அதெல்லாம் விளக்கமாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி ரூம் புக்கிங், திருமலை சிஆர் ஆஃபீஸில் இன்று அதிகாலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்க தொடங்கினாங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கூட்டம் கடினமாக இருக்குது. அதாவது காலை 8:15 நிலவரப்படி 27/3/2025 அன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் மொத்தம் 149 ரூம் மொத்தம் 149 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும் 1,500 ரூமில் 1000 ரூபாய் 1,500 ரூமில் 20 ரூம் அவைலபிலிட்டி 20 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 2 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்பொழுது மே மாதத்துக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணு கேட்குறீங்க. ஜூன் மாதம் வரைக்குமே டிக்கெட் முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 5 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். விஷ்ணு விவாஸில் ரூம் புக்கிங் டைம் சொல்லுங்கண்ணா. காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தர தொடங்குவாங்க விஷ்ணு விவாசத்தில். பிலோ 1 இயர் சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் ஃப்ரீ தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள். அலோவ் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ்
தாய் தந்தை குழந்தை இவங்க 3 பேரையும் அலோவ் பண்ணுவாங்களா பிலோ 1 இயர் தர்ஷனுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மஸ்ட்டுன்னு. சார் நீங்கள் சொல்கிறீங்க நெக்ஸ்ட் டே தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்களா, நாளை கவுண்டர்னால் சனிக்கிழமை டிக்கெட் தருவாங்களா? கண்டிப்பாக தருவாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு 9 மணி டிக்கெட் தராங்கன்னா வெள்ளிக்கிழமையோட டிக்கெட் காலையில் 11 மணிலேருந்து இரவு 11 மணி பார்க்குற ஸ்லாட்டும், சனிக்கிழமை அதிகாலை 3 மற்றும் 4 மணி ஸ்லாட்டும் வழங்குவாங்க. சரிங்களா? எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுற டைம் சொல்லுங்கள். இரவு 9 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. 7:30 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க. சில நேரங்களில் 8 மணியில் அனுமதிக்கிறாங்க. சாட்டர்டே சாமி தர்ஷனம் உண்டா? சாட்டர்டே சாமி தர்ஷனம் உண்டு. கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.